நீங்க வீட்ல முட்டை பொரியலோ, இல்ல ஸ்கிராம்பிள்ட் எக் ஏதாவது செய்யும்போது, நான்ஸ்டிக் பேன்னா கண்டிப்பா ஒட்டாது. அதே நார்மல் பேன்ல செய்யும்போது நம்மளுக்கு ஒட்டிக்கும் இல்லைங்களா? இப்போ பாருங்க நானு ஆஸ் யூசுவல் எண்ணெய் ஊத்திட்டு, ஒரே ஒரு முட்டைய உடைச்சு ஊத்திட்டு நான் ட்ரை பண்றேன். அடுப்ப இத்தனைக்கும் லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் ஒட்டிக்கிட்டே இருக்கு. ஸோ நான் திரும்ப திரும்ப ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாரி சுரண்டி சுரண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் என்னால அத கிளீன் பண்ணிட்டு எடுக்க முடிஞ்சுது. இப்போ அதே பேன் தான் நான் வேற எதுவுமே பண்ணல. எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் கோதுமை மாவு மட்டும் தான் போடுறேன். இதுதான் டிப். இத மட்டும் நீங்க யூஸ் பண்ணிட்டு, அதில நீங்க எக்கு உடைச்சு ஊத்திட்டீங்கன்னா, கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ப. இப்போ பாருங்க நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். எங்கேயாவது ஒட்டுதா பாருங்க. இந்த மாரி ஸ்கிராம்பிள்ட் எக் செய்யும்போது இந்த டிப்ப மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. உங்களுக்கும் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணீங்கிற ஒரு சந்தோஷத்தோட நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப இதில உப்போ, மிளகுத்தூள் எது வேணுமோ நீங்க போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி